ஹலோ மக்களே, ரகுராம் ஜானகில செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ரோமோ ஒன்று வந்திருக்கு. சண்டே ஸ்பெஷல் வேற இருக்க போகுது. சாருவும் எல்லாருக்கும் முன்னாடியே ஏற்கனவே சீனு மாமாவுக்கும் மாயாவுக்கும் தான் டைவர்ஸ் நடந்துச்சு. அதனால தானே அந்த வாக்கை நம்பி தானே இத்தனை வருஷமா நான் காவல் இருந்தேன். எப்படி இருந்தாலும் சீனுக்கும் எனக்கும் தான் மேரேஜ் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம பத்மா கிட்டே ரகுராம் கிட்டே பேசவும், ஒரு கட்டத்தில் ரகுராமும் அந்த டாக்குமெண்ட் எல்லாம் பார்த்து அப்போ சீனுவும் மாயாவும் சட்டப்படி இப்போ பிரிஞ்சு தானே இருக்காங்க. அதனால நாளை காலையில் சீனுக்கும் சாருக்கும் மேரேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அதிரடியான ஒரு முடிவு எடுக்கிறாங்க. இதை கேட்ட உடனே சாருவும் பயங்கரமா சந்தோஷத்துல இருக்காங்க. விடிஞ்சா சீனு கூட தான் மேரேஜ் சொல்லிட்டு ரகுராமோட தீர்ப்பை நினைச்சு ரொம்பவே வருத்தப்படுறாங்க நம்ம ஜானகி மாயாவும். சீனுவும் மாயா கிட்ட வந்து இப்ப என்ன பண்றது மாயா, எனக்கு கொஞ்சம் கூட இதுல விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லும்போது மாயாவும் பெரியப்பா இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கும் போது அதை மீறவே முடியாதுன்னு சொல்றாங்க. அதே சமயத்தில் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட புவனேஸ்வரி பயங்கரமாக ஷாக் ஆகிறாங்க. என்னது ரகுராம் இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கானா, அப்போ நம்ம அதுக்கு மிஞ்சினமா இந்த வேலையை செய்யணுமே அப்படிங்கிற மாதிரி யோசித்து நம்ம சாருவோட கதையை முடிச்சிடுறாங்க. ஒரு வழியாட்டு இன்னொரு பக்கமாட்டு நம்ம சீனு மனமடையில் இருக்கும்போது சாருவை மட்டும் காண மாட்டேங்குது. எங்கே சாருன்னு எல்லாரும் தேடும் போது ஒரு கட்டத்தில் சாருவும் ஒரு லெட்டர் எழுதி வச்சுட்டு அதில் அவங்க சூசைட் பண்ணுற மாதிரி காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாமல் சாருவோட கையில் ஒரு லெட்டர் மாட்டுது. அதில் என்னோட நிலைமைக்கு காரணம் இந்த சீனுவும் அந்த ரகுராம் குடும்பம் தான் அப்படிங்கிறது தெளிவாக எழுதியிருக்கு. இதை பார்த்த உடனே எப்படியாவது ரகுராம சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அதிகாரிகள் எல்லாரும் சேர்ந்த மாதிரி ரகுராமும் நம்ம சீனுவையும் அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போயிடுறாங்க. மாயா ஜானகி எல்லாருமே கதறி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த குடும்பமே அப்படி நில குழஞ்சி நிற்கிது. இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த புவனேஸ்வரிக்கு பயங்கர சந்தோஷம் ஆகுது. ஒரு கட்டத்தில் நம்ம மாயா எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறாங்களா. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி யாரெல்லாம் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க. அப்போதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மகாலிங்கமும் வெளியில் வந்து ரகுராம் கிட்ட என் பொண்ணுக்கு ஒரு நியாயம் வேணும், கண்டிப்பாக இந்த சீனு கூட தான் என் பொண்ணுக்கு மேரேஜ் நடக்கணும், இப்படி ஒரு சம்பவம் ஆன பிறகு யார் என்னோட பொண்ணை மேரேஜ் பண்ணிப்பா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அதே சமயத்தில் அந்த இடத்துல மாயா வந்துடுறாங்க. மாயா வந்ததும் என்ன இங்கே நடக்குது அப்படின்னு விசாரிக்கும் போது எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அதை கேட்ட உடனே இல்லை சீனு எந்த தப்புமே பண்ணியிருக்க மாட்டான், என் மேலே நம்பிக்கை இருக்குது, நல்லாவே எனக்கு தெரியும் சீனுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தம் இல்லை, பத்மா அத்தை தான் அப்போவே ஒரு பிளான் பண்ணி கண்டிப்பாக சாரு கூட மேரேஜ் பண்ணி வைக்கணும்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தாங்க, அதே மாதிரி பண்ணிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி மாயா சொல்கிறாங்க. ரகுராமும் ஒரு கட்டத்தில் மாயா ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இருக்கும்போது அதுக்கப்புறமா எப்படி உன் கூட மேரேஜ் நடத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சாருவும் ஒரு டாக்குமெண்ட்டை காட்டி மாயாவுக்கும் சீனு மாமாவுக்கு தான் ஏற்கனவே டைவர்ஸ் ஆயிட்டுல, அதுக்கான ஆதாரம் எல்லாமே இங்கே இருக்குது, அப்படி இருக்கும்போது என் கூட மேரேஜ் பண்ணுறதுல எந்த பிரச்சனையும் வரப்போவதில்லை, அது மட்டும் இல்லாமல் பத்மாத்தை என்கிட்ட வாக்கு கொடுத்தாங்க, சீனு மாமா இந்த டைவர்ஸ் பேப்பர்லாம் காட்டி கண்டிப்பாக என்ன மேரேஜ் பண்ணிப்பேன்னு சொன்னாங்கல்ல, அதுக்கப்புறம் எப்படி இப்படி அவங்க நம்பிக்கை துரோகம் பண்ணலாம், இதுக்காக தான் இத்தனை வருஷமாக நான் இந்த வீட்டிலே காவல் இருந்தேன், எனக்கும் சீனு மாமாவுக்கு தான் கண்டிப்பாக மேரேஜ் நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி சாரு சரியாக பேசிகிட்டு இருக்காங்க. இதை கேட்டுட்டு இருந்த ரகுராமும் என்னங்க நடக்குது, இதெல்லாம் உண்மையாக சீனு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது ஆமாம், முன்னாடி எனக்கு மாயாவை பிடிக்காமல் இருந்துச்சு, அந்த சமயம்தான் அம்மா எல்லாம் சொன்னதை கேட்டு நான் மாயாவை டைவர்ஸ் பண்ணேன், ஆனால் இப்போ எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லை, நாங்கள் இப்போ நல்லா தானே இருக்கோம், அதனால் நான் சாருவை மேரேஜ் பண்ண மாட்டேன்னு சொல்லும்போது நம்ம ரகுராமும் அப்போ நீ சீனு நீ அவளுக்கு வாக்கு கொடுத்தியா சாரு கூட மேரேஜ் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தியா அப்படின்னு கேட்கும்போது சீனுவும் அதெல்லாம் ஒரு காலத்தில் பண்ணியிருந்தேன்னு சொல்லும்போது நம்ம ரகுராமுக்கு எல்லாமே தெரியுது. உன்னோட வாக்கெல்லாம் நம்பி தானே சாரு இத்தனை வருஷமா இந்த வீட்டில் இருந்திருக்கா, கண்டிப்பாக நாளைக்கு உனக்கும் சாருக்கும் தான் மேரேஜ் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு சீனு கிட்ட சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே மாயாவுக்கு தாங்கவே முடியலை. என்ன பெரியப்பா சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது ரகுராமும் இதுதான் என்னோட முடிவு, இதுக்கு மேலே எந்த மாற்றமும் இல்லைன்னு சொல்லிடுறாங்க. ஜானகிக்கு தாங்கவே முடியல. ஜானகி ரகுராம் கிட்ட வந்து என்னங்க கொஞ்சம் கூட யோசிச்சு பாருங்கன்னு சொல்லும்போது நம்ம ரகுராம் அதை கேட்குற மாதிரி இல்லை, அவங்க முடிவில் ரொம்பவே உறுதியாக இருந்துட்டு இருக்காங்க, கண்டிப்பாக இந்த கல்யாணம் நடந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே சமயத்தில் சீனுவும் மாயா கிட்ட என்ன பண்ணுறது மாயா, நான் இப்படி ஒரு சுச்சுவேஷனில் மாட்டிட்டேன்னு சொல்லும்போது மாயாவும் இதுக்கு மேலே என்ன பண்ணுறதுன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது, பெரியப்பாவும் ஒரு முடிவு சொல்லிட்டாங்க, அவங்களோட முடிவை நம்ம ஏற்று தானே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே புலம்ப ஆரம்பிக்கிறாங்க. அதே
சமயத்துல ஜானகியும் மாயா கிட்ட சரி நீ எதுக்குமே வருத்தப்படாதன்னு சொல்றாங்க. மாயாவும் ஜானகி கிட்ட வந்து முதல்ல எனக்கு சீனுக்கும் எனக்கும் நிறைய கருத்து வேறுபாடு இருந்துதான், அதனால தான் இப்படி ஒரு டாக்குமெண்ட் எல்லாம் ரெடி பண்ணி டைவர்ஸ் வரைக்கும் போயிருந்து. ஆனா நிஜமாவே இப்ப நாங்க ரொம்பவே ஒன்னா தான் இருந்துட்டு இருக்கோம். இப்ப பார்த்து எங்களுக்கு வாழ்க்கையில இப்படி ஒரு நிலைமை ஆயிட்டேன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுறாங்க. ஜானகியும் எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரிய மாட்டேங்குது மாயா, எப்படியாவது இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்திடலாம், நீ எதுக்கும் வருத்தப்படாதன்னு சொல்றாங்க. மாயாவும் நான் ஏற்கனவே கண்ட கனவு பழிக்க போறது பெரியம்மா, இப்ப என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே அழவும் நம்ம ஜானகி அவங்களுக்கு உறுதுணையா இருந்துட்டு இருக்காங்க. தனாவும் மாயா கிட்ட வந்து நீ எதுக்கும் கவலைப்படாத, ஏதாவது பிளான் பண்ணி நம்ம நிறுத்திடலான்னு சொல்லிட்டு யோசிக்க வைக்கிறாங்க. இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா புவனேஸ்வரியும் பாசுபதியும் இதை பார்த்துட்டு என்னன்னா இங்கே வேற மாதிரி நடக்குது. இந்த ரகுராம் ரொம்பவே வருத்தப்படுவான், ஜானகியும் எப்படியும் வருத்தப்படுவா. எப்படி இருந்தாலும் இந்த சீனு சாரோட மேரேஜ் நடந்துச்சுன்னா அந்த குடும்பமே சந்தோஷம் இல்லாமல் இருக்கும்னு பார்த்தா கடைசியில் ரகுராமே இப்படி ஒரு முடிவை சொல்லிட்டானே, இதுக்கு மேலே நம்ம என்ன பண்ணுறது? ரகுராம் இப்படி ஒரு முடிவு பண்ணால் அதுக்கு நேரம் ஆப்போசிட்டாக தானே நம்ம நடக்கணும் அப்படிங்கிற மாதிரி புவனேஸ்வரி பசுபதினு நினைக்கிறாங்க. பசுபதி புவனேஸ்வர் கிட்ட இருந்து நீ சொல்றது எல்லாமே சரிதாம்மா, நம்ம நினைச்சோம் எப்படி அந்த குடும்பமே நில குளிஞ்சி போயிடும்னு, இங்க பார்த்தா எல்லாமே மாறுதலா இருக்கு. அந்த ரகுராமோட முடிவு கண்டிப்பா நடக்கக்கூடாது, பேசாம அந்த சாருவை கதையை முடிச்சிடலாமா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அதே சமயத்துல நம்ம சாருவும் அடுத்த நாள் சீனு மாமா கூட நமக்கு மேரேஜ் ஆக போகுது அப்படி சொல்லிட்டு சந்தோஷத்துல இருக்காங்க. மகாலிங்கமும் சாரு கிட்ட வந்து என்ன சாருமா நீ நினைச்ச மாதிரி நடக்க போகுதுல, இப்போ உனக்கு நிம்மதியா அப்படிங்கிற மாதிரி பேசுறாங்க. சாருக்கு ரொம்ப சந்தோஷத்துல இருக்காங்க. பத்மா கிட்ட வந்து எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு, நீங்க சொன்ன மாதிரி நடத்திட்டீங்க, இனிமே நாளையிலேருந்து நான் தான் உங்க மருமகா அப்படின்னு சொல்லும் போது நம்ம பத்மாவும் எனக்கு இப்போதான் நிம்மதியா இருக்கு, நான் தான் உனக்கு வாக்கு கொடுத்துருந்தேன்ல அதே மாதிரி நடக்க போகுது, நீ எதுக்கும் கவலைப்படாத, நிம்மதியா தூங்கி எழும்பு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அடுத்த நாள் முகூர்த்த நேரத்தில் நம்ம சீனுவும் மாப்பிள்ளை மாதிரி ரெடியாகி அந்த மண்டபத்தில் இருக்காங்க. இதை பார்த்துட்டு இருந்த நம்ம மாயாவுக்கு தாங்கவே முடியலை. எப்படி என் கண்ணு முன்னாடியே சாரு கூட மேரேஜ் நடக்க போகுதே அப்படின்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. சீனுவும் மாயாவும் பார்த்த மாதிரி இருந்துகிட்டே இருக்காங்க. நம்ம ஜானகிக்கு எல்லாமே புரியுது. ஆனால் மாயாவோட வாழ்க்கை இப்படி ஆயிட்டேன்னு சொல்லிட்டு வருத்தப்பட மட்டும்தான் அவங்களால முடியுது. ரகுராமோட முடிவுக்கு மீறி என்ன பண்ணணும்னு புரிய மாட்டேங்குது. அப்படி அந்த சமயத்தில் இருந்துட்டு இருக்கும்போது எல்லாரும் சரி சீனு வந்தாச்சு, எங்க பொண்ணை காணல அப்படின்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. சாருவை மண்டபத்துல காணல, இப்ப என்ன பண்றதுன்னு யோசிக்கிறாங்க. கரெக்டாட்டு ரகுராம் கிட்ட நம்ம சிவராமன் ரொம்ப பதட்டமா வராங்க. ரகுராமன் எதுக்கு நீ இவ்வளோ டென்ஷனா இருக்க அப்படின்னு விசாரிக்கும் போது இல்ல சாரு ஒரு தப்பான முடிவு எடுத்துட்டான்னு சொல்லும் போது எல்லாரும் அந்த இடத்துக்கு போறாங்க. அங்க சாருவும் ஒரு தப்பான முடிவு எடுக்கிறாங்க. அதை பார்த்து பதறி போன நம்ம மகாலிங்கமும் பதறி போய் அப்படியே அழ ஆரம்பிச்சிடுறாங்க. சாருமா என்னாச்சு, இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்கே, உனக்கும் சீனுக்கும் தானே மேரேஜ் நடக்கதா இருந்து எதுக்கு இப்படி ஒரு முடிவு எடுத்தேன்னு சொல்லிட்டு ரொம்பவே அழ ஆரம்பிச்சிடுறாங்க. எப்படி இருந்தாலும் சாரு இத்தனை வருஷமா சீனுக்காக இயங்கிட்டு இருந்தாலும் ஒரு சமயத்தில் நம்ம மகாலிங்கம் அவங்க பொண்ணுக்காண்டி அழுறத பார்க்கும்போது செம எமோஷ்னலாக சீனாவே இருந்துச்சுன்னே சொல்லலாம். அதே சமயத்தில் சாரோட கையில் ஒரு லெட்டரும் இருக்கு. அதில் என்னடானா என்னோட நிலைமைக்கு காரணம் இந்த சீனுவும் ரகுராமோட குடும்பம் தான் சொல்கிறாங்க. அதை பார்த்த உடனே மகாலிங்கம் இன்னும் கொஞ்சம் டென்ஷன் ஆகிறாங்க. ஒரு கட்டத்தில் அதிகாரிகள் எல்லாரும் வந்து நம்ம ரகுராமையும் சீனுவும் அந்த இடத்துல இருந்து கைது பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. இதை சுற்றி இருந்து பார்த்து நம்ம மாயாவும் ஜானகி அப்படி கதறி ஆள ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் நம்ம மாயாவுக்கு புரிய ஆரம்பிச்சிடுது, இதில் ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்குது, கண்டிப்பாக புவனேஸ்வரி தான் இதில் இருக்கணும்னு சொல்லிட்டு தெரிய வருதுன்னே சொல்லலாம்.